காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோம்மேட் ஸ்டைலில் மயோனைஸ் செய்ய போகிறோம். கடைகளில் உள்ள ஸ்டைல்லையே எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இந்த மயோனைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்கிறேன். அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அதில் இந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாங்க. உங்களோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி எக்கை சேர்த்துக்கோங்க. நான் 2 முட்டை உடச்சி ஊற்றுறேங்க. முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறமா 2லேருந்து 3 பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. பூண்டு சேர்த்துட்டு ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கோங்க. நல்ல மிளகு சேர்த்ததுக்கப்புறமா தேவைக்கேற்ற அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு வாட்டி அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு மறுபடியும் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாங்க. இந்த மயோனைஸ்க்கு மெயினாக என்ன திங்ஸ் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆயில் தாங்க. நீங்கள் ஆயில் ஊற்றி மறுபடி பிளெண்ட் பண்ண நல்லா க்ரீமியாக கிடைக்கும். நான் இந்த அளவுக்கு எனக்கு பிளெண்ட் பண்ணி எடுத்துட்டேங்க. உங்களுக்கு இன்னும் க்ரீமியாக வேணும்னா ஆயில் அதிகமாக சேர்க்கணுங்க. அவ்வளோதான் கைஸ், என்னோடய ஸ்டைலில் ஹோம்மேடாக மயோனைஸ் ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கடை ஸ்டைலில். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.